ராதே கிருஷ்ணா. ஓகே, சுவாதிஸ்தானா சக்கராவை பற்றி கேட்டிருந்தீங்களே. ஸோ இப்போ காதிஸ்தானா சக்கராவை பற்றி ஏற்கனவே மூலாதார சக்கரத்தை பற்றி போட்டுட்டேன். நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிறைய குறைபாடுகளில் இப்போ மூலாதாரத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிள்ளைங்க நல்லா படிக்கலைன்னா மூலாதார சக்கரமும் ஒரு காரணம், அது மட்டுமே காரணம் இல்லை. ஸோ சொல்லக்கூடிய வாக்கியங்களை நல்லா சரியாக கவனிங்க. இப்போ மூலாதார சக்கரம், ஓகே, மூலாதார சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னா வயிற்றுக்கு கீழே 4 விரல் இடைவெளியில் அது இருக்குது. பின் முதுகு தண்டில் அது இருக்குது. அதோடைய வர்ணம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வண்ணம். அதோடைய மந்திரம் பார்த்திங்கன்னா வம், விஏஎம், வம் வம் அப்படின்னு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். 12 ஆரம்பத்தில் 12 நிமிடம் 15 நிமிடம் இப்படி நீங்கள் தம்பா பண்ணிட்டு போகலாம். ஓகே, இந்த மூலாதார சக்கரா அதிக ஆக்டிவ் ஆனாலும் ப்ராப்ளம், அறுவே வீக் ஆனாலும் ப்ராப்ளம். ஓகே, வீக்காக இருக்கிறவங்களுக்கு, நம்மளுக்கு வீக்காக இருக்கிறவங்களுக்கு தான் நிறையா இதை சந்திப்போம் இல்லையா. இப்போ இந்த சக்கரம் நீரோட சம்மந்தப்பட்டது, நீரோட சம்மந்தப்பட்டது, சுவை, நம்மளோட ஃபீலிங்ஸு, அந்த மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்டது அந்த சுவாதிஸ்தானா 2வது சக்கரம். உதாரணத்துக்கு நாக்கு சுவாதிச்சன சக்கரம் கூட கொனெக்ஷனில் இருக்குது. சுவை, நாக்கு 2 வேலை செய்யும், ஓகேங்களா. ஒன்று பேசுகிறது, ஒன்று சாப்பிட்றது, சுவை. இது ரெண்டுமே அதிகமாக போனாலே நம்மளுக்கு பிரச்சனை தான். தேவையில்லாமல் பேச்சு பேசுகிறது, வம்பு போன்றது இதெல்லாம் நாக்கு செய்யும். அப்போ நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. எல்லாத்தையும் பார்த்து சாப்பிட சொல்லும். எந்த கடை, எந்த டேஸ்ட்டு, எத்தனை மணி, என்ன வேலை, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஏன்னா அந்த சுவைக்கு அடிமையாக இருப்போம். அந்த சுவைக்கு அடிமையாக இருக்கும் பட்சத்தில் அதனால நிறைய உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். நாக்கு நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னா தேவையில்லாத பேசி வம்பு இழுத்து வந்துடுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு வீக்காக இருக்கிறதுக்கு அறிகுறி அதுதான். ஓகே, இன்னொன்று சில பேர் கிட்டலாமே போக முடியாது, அவ்வளோ கோபம் வரும், அவ்வளோ ஆத்திரம் வரும். சில பேர் அதையும் தாண்டி ரொம்ப கொடூரமான கேரக்டர் வெளியாக்குவாங்க. நம்ம இப்போ இந்த படத்துலலாம் பார்க்குறோம் இல்லையா, சினிமாலலாம் பார்க்குறோம் இல்லையா, பிள்ளைங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறது. இப்போ சாதாரணமாக மிரட்டுறது, கொஞ்சம் கண்டிக்கிறதுலாம் இருக்கும். இது கொடுமைப்படுத்துவாங்க பார்த்தீங்களா, சூடு வைக்கிறது, புண்ணு வர வைக்கிறது, வயசானவங்களை போட்டு அடிக்கிறது, இந்த மிருகங்களை கல் விட்டு அடித்து அதை அதை கத்துறத, அதுக்கு துன்புறதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம கூட இப்போ நிறையா டிக்டாக்லலாம் நிறையா பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்களா. ஓகே, அந்த மாதிரி கொடூர குணம் ஏன் வருது, அளவுக்கு அதிகமான கோபம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதிஸ்தானா சக்கரம் வீக்காக இருக்குது, சரியாக வேலை செய்யலை. இந்த சுவாதிஸ்தானா சக்கரம் நம்ம ரீப்ரொடக்ஷன், ஓகே, பிள்ளை பேருக்கு சம்மந்தம் உள்ளது. நீர் சக்கரம், யூரினரி இருக்கிறதாகட்டும், இந்த ஆண் கரு, பெண் கரு, ஆண் விந்து, இதெல்லாம் ரீப்ரொடக்ஷன். அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு குழந்தை வரல அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. நிறையா காரணம் இருக்குது. நம்மளுக்கு மரபணு காரணம், உடல் சாப்பாடு, உடல் எடை, அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் காரணம் இருக்குது. இதுவும் ஒரு காரணம். இதுவும் நம்மளுக்கு பழுதாகலை, நல்லா வேலை செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வரும். அதை சரி செஞ்சாலே நிறைய விஷயங்களை நீங்கள் சுவாதிச்சனா சக்கரம் உடல் இந்த நல்லா வேலை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த சுவாதிச்சனா சக்கரம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்குவாங்க, வீட்டில் வேலை எல்லாம் கரெக்டாக செய்வாங்க. ஓகே, சோம்பேறித்தனத்தில் சோம்பி இருக்க மாட்டாங்க, நாளுன்னு தள்ளி போட மாட்டாங்க. ஒரு ப்ரொடக்ஷனே இல்லாமல் அப்படியே சோம்பி போய் எதுவுமே செய்ய மாட்டாங்க, எதுவுமே அவங்களுக்கு சரியாக நடக்காது. ஏன் தெரியுங்களா, அவங்களோட சக்கரா சரியாக வேலை செய்யாதது. இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி இந்த குழந்தை பேர் இங்கே பிரம்மாவும் சரஸ்வதியும் அந்த தாமரை இதழில், அந்த சக்கரம் தாமரை வடிவில் இருக்கவங்கள, அது எத்தனை இதழ் கொண்டது இல்லை ஏன்னா எனக்கு நேரம் பற்றாக்குறையினால நான் உங்களுக்கு சுருக்கமாக சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். அதில் ஆர்வம் உள்ளவங்க நேராக நீங்கள் போய் அதை இன்னும் ரிசர்ச் பண்ணி கற்றுக்கலாம். இதுக்கு ஒரு ஆரஞ்சு நிறத்தில் இதுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் ஒன்று இந்த ஆரஞ்சு கலர், இதை நான் கனீலியன் வச்சுருக்கிறேன். இதை கையில் வச்சுட்டு இந்த ஆரஞ்சு வர்ணம் நம்ம பாவனை பண்ணணும். அந்த பிரபஞ்சத்தை சக்தியில் அதெல்லாம் நிறைஞ்சிருக்கு, அதை நம்ம அதை இழுத்துட்டு கொண்டுட்டு வரணும். அதை நம்ம பூரா பரவி அந்த இடத்துல நல்லா நம்மளுக்கு ஹீல் ஆகுதுன்ற நம்ம பாவனை பண்ணி அந்த வம்ன்ற மந்திரத்தை உச்சரிக்கணும். அதை தவிர்த்து நீர்நிலைகள், தண்ணி ஓடுற நீர்வீழ்ச்சி, கடலில், அதில் போய் நம்ம குளிக்கும் போது இல்லை உட்காந்துருக்கும் போது அந்த சக்கரம் நல்லா இயங்குற மாதிரி பாவனை பண்ணணும். இப்போ மூலாதார சக்கரம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்கள் மண் தரை, புல் தரையில் நடக்கணும். சில ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கணும், வெறுங்காலில் நடக்கணும். அப்புறம் அதையும் தாண்டி இந்த கிறிஸ்டல் ஹீலிங், அப்புறம் சில பேருக்கு நிறையா மூலிகை சொல்லிக் கொடுக்குற மாட்டேன்னா எல்லாத்துக்கும் மூலிகை ஒத்துக்காது. இப்போ நம்ம கடுக்காயை கூட நைட்டில் சாப்பிட்லாம், பட் எல்லாருக்கும் அதை சரியாக செய்யாதனால அதை நான் சொல்கிறதில்ல. இதையும் தாண்டி எப்படி இதை சரிப்படுத்தலான்னா, இந்த சுவாதிசனை சரியாக வேலை செய்யாதுன்னா ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. நான் நாக்கு சொன்னேன் இல்லையா, நாக்கு மட்டும் இல்லை, இந்த சில பேர் இப்போ உள்ள ரொம்ப ப்ராப்ளம் நிறையா என்ன சொல்கிறாங்கன்னா,
ஃபோன் பார்த்துட்டே இருந்து பிள்ளைக்கு ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுக்கல, பிள்ளை ஃபோன் பார்த்துட்டே இருந்து படிக்க மாட்டேங்குது, படிப்பில் ஆர்வம் குறைஞ்சி போச்சு, விடிய விடிய ஃபோன் பார்த்து காலையில் வேலைக்கு எந்திரிக்க முடியல. ஏன் தெரியுங்களா? ஒரு ரீல் பார்த்தா அடுத்த ரீல், அடுத்த ரீல், அடுத்தது ஒரு டிக்டாக் பார்த்தா அடுத்த வீடியோ, அடுத்த வீடியோ, இது இப்படியே அவர் கணக்காக கொண்டு போயிடும். இது என்ன தெரியுங்களா? நம்ம செல்ஃப் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஏன் இல்லை? அந்த சக்கரா வந்து நம்ம இதை வந்து நம்மளே நம்ம புத்தியை வச்சு செயல்படலாம். விதியை மதியால் வெல்லணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை போல் நம்மளை இப்போ வந்து இன்னொன்று விஷயம், நல்ல விஷயங்களை பார்க்குறது, கேட்குறது, செயல்படுத்துறது இந்த சுவாதிஸ்தானா கூட சம்மந்தம் இருக்குது. இப்போ வந்து சில பேர் யூடியூப் நம்ம எல்லாம் பார்ப்போம் இல்லையா, கூகுள் பண்ணுவோம், அதில் நல்ல விஷயமாக பார்க்கணும், நல்ல கண்டென்ட் படித்து பார்க்கணும், தேவையில்லாத படிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறது. இந்த சில பேர் வந்து பெண்களை துன்புறுத்துவாங்க, இந்த பாலியல் வன்முறை செய்வாங்க, பெண்களை பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா அந்த சக்கரா வந்து சரியாக இல்லை. அளவுக்கு அதிகமாக அதிலே அவங்க ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ப்ராப்ளமும் வருது. அப்போ அந்த விஷயங்கள்லாம் நம்ம குறைக்கணும். அதெல்லாம் நம்மளே நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் கொண்டு வந்து குறைச்சி நம்ம சிந்தனை நம்மளுக்கு இதெல்லாம் இந்த சக்கரங்கள்லாம் நல்லா வேலை செய்து நான் நல்லா வரப்போகிறேன்னு அந்த செஞ்ச செயல்பாடுகள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்து இந்த வம்ன்ற மந்திரம், அந்த முத்திரை எப்படி பிடிக்கிறதுனா, இந்த விரல்கள் முத்திரை இருக்குது, இந்த ஆள்காட்டி விரல் இந்த பெருவிரலும், இந்த ஆள்காட்டி விரல் இந்த பெருவிரலையும் முத்திரை பிடிச்சி, ஏன்னா இது வந்து அங்கே உள்ள நரம்புகள், அங்கே உள்ள சக்கராவை ஆக்டிவேட் பண்ணும். அந்த முத்திரை படித்து நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லலாம். முத்திரை பிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சும்மாவே கையை வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஜபம் அந்த வார்த்தையை சொல்லி அந்த சக்கரம்லாம் நல்லா வேலை செய்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அப்படி இருக்கும் போது உங்களுக்கு அந்த சக்கரம் வேலை செய்யும். மூலாதாரம், சுவாதிஸ்தானா, அப்புறம் வந்து மணிப்பூரகம், இந்த 3 நல்லா வேலை செஞ்சிச்சு. அப்புறம் வந்து அனாஹதா விசுப்தி, இதனாலும் நம்ம கழுத்துக்கு கீழே உள்ளது, இதெல்லாம் நல்லா வேலை செஞ்சாலே வருமானம், தொழில், உறவுகள் இதெல்லாமே சந்தோஷமாக நிம்மதியாக போகும். இதெல்லாம் பிரச்சனை இருக்கிறனால தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. ஸோ இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறேன்னா நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம். கிறிஸ்தல் மூலிமா ஹீல் பண்ணால் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.